மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியான இந்த மாலை தருணத்தில் 32ஆம் ஆண்டினுடைய ஆலய பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற விசேஷித்த கூட்டத்திலே உங்களோடு நிற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லதொரு வாய்ப்பை சபை தந்தாலும் நல்லதொரு தருணத்தை தேவன் தந்தார். இந்த சூழ்நிலைகளிலே உங்கள் மத்தியில் நிற்கும் பொழுது நான் என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும்? எனக்குள் எழும்பிய கேள்வி அதுதான். அதிக நேரம் நான் ஜெபித்தேன் என்று சொல்ல முடியாத ஒரு கட்டம். இன்றைய வேத பகுதியையே நான் ஹோட்டலில் வந்ததற்கு பின்புதான் பைபிளே வாசித்தேன். நேரமின்மை என்பதை விட பலவிதமான சிக்கல்கள் என்னுடைய பிரயாணத்திலே அமைந்து விட்டது. ஆனாலும் அந்த சிக்கல்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். அதனால் தானோ என்னவோ தெரியாது, போதகரையா சொல்லி மிஸ்ஸஸ் ஜான்சன் வாசித்த பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்தார்கள். அவர்கள் வாசிக்க துவங்கின அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29 முதல் வாசிக்கும் பொழுது என்னை தொட்டதான ஒரு வசனம் இன்றைய நாட்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். Book of Acts chapter 4 verse 33. Please read anybody. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த உற்சாகமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஏன் இந்த உயிர்த்தெழுதல்? யார் இந்த இயேசு? எதற்காக உயிர்த்தெழுந்தார்? ஏன் மரணத்தை ஜெயித்தார்? மரணம் ஜெயிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர் உயிரோடு இருந்தார் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கும்படியாய் லூக்கா எழுதியதாக, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை லூக்கா எழுதியதாக முதல் வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். அப்படியாகவே இந்த இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்களா? இப்பொழுது உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை தொடுப்பேனேயானால் எந்த அளவிலே சரியான பதில் சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட இயேசுவுக்கு முதலாவதாக வைக்கப்பட்ட பெயர் என்ன? யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இயேசுவுக்கு முதலாவதாக வைக்கப்பட்ட பெயர் யார்? அல்லது யார் பெயர் வைத்தார்? இயேசுவுக்கு முதல் பெயர் வைத்தது யார்? தெரியும்? தெரியாது? யாரோ சொன்னீங்களம்மா? என்னப்பா? ஆகார். அப்புறம் இந்த இயேசுவை பெயர் பதிவின் மூலமாக வெளிப்படுத்தினவர் இந்த வேத புஸ்தகத்தின் முதலாவது புஸ்தகமாக உள்ள முதல் புஸ்தகம் என்று சொன்னபடியாக சகோதரி ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுத்தவளை பற்றி சொல்லிவிட்டார்கள். ஆனால் வேதாகமத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் சரித்திரம், புக் ஆஃப் ஜோப். இந்த யோபுவின் சரித்திரத்தில் தான் இந்த கிறிஸ்து யார் என்று பக்தன் யோபு எழுதி வைத்தார். சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் எழுந்து நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மாமிசம் முதலானவைகள் அழுகி போனாலும் கூட என் கண்களினால் பார்ப்பேன். சொந்த கண்களின் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலே பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு சமயம் இது கிறிஸ்துமஸ் மாதம் அல்லவா? எனவே என்ன பெயர் என்று சொன்னால் உடனே நான் நினைத்தேன், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அதற்கு இயேசு என்று பெயர், இதெல்லாம் சொல்லுவீர்கள் என்று நினைத்தேன். அது யாருமே சொல்லவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதனால் தானோ என்னவோ தெரியல, போதக தந்தையார் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படியாய் மிஸ்ஸஸ் ஜான்சன் கையிலே கொடுக்க அதை அவர்கள் வாசித்தார்கள்.
இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி சொன்னார்கள். யார் இந்த இயேசு மரணத்தை ஜெயித்தவர்? உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து சிந்துகிற கண்ணீரை துடைத்து தன் ஜனத்தின் நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ணினார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். இந்த ராத்திரி வேளையில் யார் இந்த கிறிஸ்து? கேள்வியும் பதிலுமாய் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த கிறிஸ்து? அவர் உயிர்த்தெழுந்தவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். இதை அவரே சொன்னார், மனிதன் அல்ல, அவரே சொன்னார். வாசித்து பாருங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இதோ நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் தம்முடைய கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொன்னாராம், இதோ நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் செத்த தெய்வம் அல்ல, செத்துப்போன தெய்வமும் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உயிரோடு இருக்கிறார். ஏத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்ட என் இயேசுயா, ஏத்தனையாய் துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தே, ரத்தம் சிந்து வைத்தினே நான், அத்தனையும் என் பாவமன்றோ, கர்த்தனேவும் அன்பு கீராய் நித்தமும் உம்மை தியானிப்பே, ஏத்தனையாய் துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தே. எத்தனை துரோகம் செய்தேனப்பா, உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் தானா என்று யோசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொன்னீர, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலும் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம் என்ன? நீ மரணத்தை ஜெயித்தவர். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மதுரமாக இருக்கட்டும். எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும். எங்கள் இருதயத்தில் கொழுந்துவிட்டு எரிக பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். பகல் முழுவதிலும் மக்களோடு மக்களாக பயணித்தவர்கள், மக்களோடு மக்களாக பேசியவர்கள், மக்களோடு மக்களாக பழகினவர்கள், மக்களோடு மக்களாக தமாஷ் பண்ணினவர்கள், இந்த மாலை வேளையில் சில நிமிடங்கள் உம்மை தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு இனிமையாயிருக்கட்டும். வசனங்களை சொல்லும் பொழுது, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது எங்களுக்குள் எதையோ ஒரு அற்புதத்தை நீ செய்ய போகிறீர். அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அந்த அற்புதங்கள் எங்கள் நாட்களிலும் நடக்கும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is never change. Today, tomorrow and forever. வேத வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. அப்படியே நடத்தி எங்களை மறைத்து மகிமைப்படும் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்றாரா? காரணம் என்ன? Who is God? Jesus Christ. யார் இந்த இயேசு? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 22:32 சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார்.
காரணம் என்ன? மோசே கேட்கிறார், நீர் யாரப்பா என்னை ஆளுகை செய்யும்படியாய், என்னை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்படியாய் என்னை அழைத்திருக்கிறீரே, என்னை அழைத்திருக்கிற நீர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுதுதான் தேவன் சொன்னாராம். யாத்திராகமம் 3:14 அவர் சொன்னார், நான் இருக்கின்றவராக இருக்கிறேன், நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன். உண்மைதானா? அதைத்தான் பக்தன் யோபு எழுதினார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்னார்களாம். இதைத்தானே வாசிக்க கேட்டோம் 4:33 அப்போஸ்தலர்களே. அப்படியானால் இந்த இயேசு ஏன் உயிர்த்தெழ வேண்டும் என்றைக்காவது யோசித்திருப்போமா? என்ன பிரதர், இயேசு பிறப்பின் நாளிலே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்று பாட சொல்லுகிறீர்களே, நாங்கள் நினைத்து கொண்டிருந்ததால், நாங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம், 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 இவர்தாம். நாங்கள் இந்த பாட்டை பாடுவதற்கு தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேரல் ரவுண்டுக்கு, கேரல் ரவுண்டு போயிட்டீங்களா? உண்டா? உண்டு. நாங்கள் இந்த பாட்டு தானே பாடிட்டு இருக்கிறோம். திடீர்னு நீங்க என்ன சொன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு இன்னும் பறக்கவே இல்லையே, இன்னும் 20 நாள் இருக்கு பறக்கிறதுக்கு. அப்படித்தானே மரியாளுக்கு இன்னும் பிரசவ வழியே வரலையே. ஆனால் நீங்களோ அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறீர்கள். நான் இல்லை அம்மா, ஐயா நான் இல்லை, உங்கள் போதக தந்தையர் எடுத்து கொடுத்ததை மிஸ்டர் ஜான்சன் வாசித்தார், அதை நான் பிரசங்கிக்கிறேன், அவ்வளவுதான். நான் கொடுத்த சப்ஜெக்ட் கிடையாது. தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது நான் கொடுத்த சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் சபை சொல்லுகிறது, போதக தந்தை சொல்லுகிறார், விசுவாசி ஃபாலோ பண்ணுகிறார், பிரசங்கி கீழ்ப்படுகிறேன், அவ்வளவுதான். எடுத்தார் கொடுத்தால் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஐயர் எடுத்தார், மிஸ்டர் ஜான்சன் வாசித்தால் நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். Who is God? Jesus Christ. அவர் உயிரோடு எழுந்தவரா? உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? இயேசு உயிரோடு எழுந்தவர் என்று வேதம் சொல்லுகிறதாமா? 3ஆம் நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் மகதலேனா மரியாளும் கன்னி மரியாளும் சலோமி என்று சொல்லுகிற 3 ஸ்திரீகளும் கல்லறைக்கு கொள்கதா என்று சொல்லுகிற கபாலஸ்தலத்திற்கு வந்தார்களா? பல முறை அந்த இடத்திலே நான் சென்று இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த பெத்லகேமுக்கு நான் சென்று வந்து கொண்டிருக்கிறேன், இன்று வரையிலும் வந்து கொண்டிருக்கிறேன். கல்லறை திறந்திருக்கிறது, கல் புரட்டப்பட்டு பக்கத்தில் இருக்கின்றதா? 3 ஸ்திரீகளும் வந்தார்கள். ஐயோ, இங்கேதானே வைத்தோம், எம்பெருமான் இயேசுவை இங்கேதானே வைத்தோம், 72 மணி நேரம் கூட ஆகவில்லையே, இயேசு எங்கே? காட்டு மரங்களுள் நேசு கிச்சிலி மரம் போலா, கமலும் மலர்களுள் நேசர் இன்ப நீதமாம், கமலும் மலர்களுள் நேசர் இன்ப லீலியா, எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் இயேசுவை நான், எங்கே தேடுவேன் என் இயேசுவை நான், எங்கே தேடுவேன். மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்று சொல்லுகிற பெண்ணான 3 ஸ்திரீகளும் அந்த கல்லறைக்குழியை பார்த்து அழுதார்களாம். பக்கத்தில் ஒருவன் வருகிறான். இவர்கள் நினைத்தார்கள் அவன் தோட்டக்காரன் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கள் ஆண்டவர் இயேசுவை களவாடி கொண்டு போனாயோ என்று தோட்டக்காரனை போயிருந்த அந்த தேவதூதனை பார்த்து கேட்டார்களாம். உங்கள் வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். Gospel Luke chapter 24 verse 6. லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மரியாளே, சலோமியே, நீ யாரை தேடுகிறாய்? உங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடுகிறாயோ? மண்ணில் மண்ணாக மக்கி போன
போய் விடுவார் என்று அந்த இயேசுவை நீ தேடுகிறாயோ, நீ தேடுகிற இயேசு இங்கே இல்லை, குழியில் இல்லை, மண்ணிலே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா சொல்லுங்கள்ல. ஹல்லேலூயா. அவர் செத்த தெய்வம் அல்ல, மரணத்தை ஜெயித்த தெய்வம். அவர் உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலர்கள் சாட்சி சொன்னார்களாம். இயேசு ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? அதுதான் இன்றைய கேள்வியும் பதிலும். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவதூதனும் சொன்னார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. யோபு தேவ மனிதன், தேவ மனிதனும் சொன்னான், தேவதூதனும் சொன்னான். மக்களுக்கு அப்படியும் திருப்தி ஆக்கப்படவில்லை. ஒரு மாலை வேளையில் எம்பெருமான் இயேசு பக்தன் யோவானுக்கு தரிசனமானார். பத்மு தீவில் வைத்து யோவானுக்கு தரிசனமானார். தரிசனமாகும் பொழுது அங்கே ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டது. ஆண்டவரே, நீ யார்? நீர் யார்? அவர் சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்க. Book of Revelation chapter 1 verse 18. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சுற்றி நீங்கள் வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எங்கே உயிரோடு இருக்கிறார்? வாசித்து பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோடு, என்னோடு, நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கின்றவராக இருக்கிறார். அவர் செத்த தெய்வம் அல்ல, செத்து போன தெய்வமும் அல்ல. அவர் மரணத்தை ஜெயித்தவர். அதனால் தான் அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி சொன்னார்களா? இயேசு ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? உயிர்த்தெழுந்த சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லிவிட்டோம் அல்லவா? அப்படி சொன்னார்கள், இப்படி சொன்னார், யோபு சொன்னார், தேவதூதன் சொன்னார், இயேசு சொன்னார், எல்லாம் உண்மைதான். இந்த இயேசு ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? கொஞ்சம் நீங்க யோசிங்க. என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? வேதம் சொல்லுகிறது, மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான். எதையெல்லாமோ நினைத்து பயந்து கொண்டிருக்கிறான். இயேசு உயிர்த்தெழுந்ததின் பிரதான நோக்கம் மனுஷனுடைய பயத்தை நீக்கி அவனை சமாதானப்படுத்துவதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு சொல்லுவீங்களா? உண்மைதான். பயம், பிராக்டிக்கலாவே நான் சொல்ல போறேன். பயம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ளைட் 1:40க்கு, செக்கிங் க்ளோஸ் 1 மணிக்குன்னு சொல்லி டிக்கெட்ல எனக்கு வந்துடுச்சு. வந்து விட்டேன். 5 மணி நேரம் எனக்கு டிக்கெட் ஸ்டாம்ப் கொடுத்தும் பொழுது 5 மணி நேரம் தாமதம். பூனா ஃப்ளைட் 6:15க்கு புறப்படும். நான் 12 மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள் வந்து விட்டேன். 5 மணி நேரம். செக்ரட்டரி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணினேன் 12:15க்கு. ஐயா, 5 மணி நேரம் விமானம் தாமதம். என்னை போல நிறைய மக்கள், ஹைதராபாத் ஃப்ளைட், பெங்களூர் ஃப்ளைட், 3 விதமான ஃப்ளைட் பீப்புள்ஸ் அங்கே நிரம்பி இருக்கிறோம். 2:45 மணி போர்டில் வருகிறது, ஃப்ளைட் கேன்சல். யோசித்து பாருங்கள். பயம். இங்கே கன்வென்ஷன் கூட்டம், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை இவர்கள் அழைத்த தேதி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி என்னை இவர்கள் அழைத்தார்கள். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி என்னுடைய ஆன்லைனில் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அக்டோபர் 15ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டிசம்பர் 4ஆம் தேதி ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். ஃப்ளைட் கேன்சல். மாற்று வழி உண்டா? போய் கேட்கிறேன். ஹிந்திக்கோ மேனேஜர் நோ சான்ஸ், இங்கிலீஷில் சொல்லிட்டார். நோ சான்ஸ் ஸ்டைலாக சொன்னார். இது ஓடிட்டு இருக்கு. ஒரு அம்மா வந்துச்சு, ஐயா செவ்வாய்க்கிழமையும் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நான் போயிட்டு திருப்பி வந்தேன், இப்பயும் கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு டிக்கெட் இல்லை நிலமல. என் பவுடர் டப்பாவை தூக்கி போட்டுட்டாங்க. பவுடர் டப்பா வேணும். இந்த காலத்து ஜெயலலிதா. அவன் டிக்கெட் கிடைக்கல, பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, கலவி குளிர் நடுங்கிட்டு இருக்கா, கலவி நடுங்கிட்டு இருக்கா, புள்ள அழுதுகிட்டு இருக்கு. ஏர்லி என்னாச்சா பவுடர் பேர் ஏர்லியா? பேர் சொல்லுங்கப்பா. என்னம்மா பார்த்தீங்களா? அனுபவசாலி பேசுகிறா பார்த்தீங்களா? ரொம்ப உன்னை பார்த்தாவே அப்படி தாண்டி மகளுக்கு, நான் பெத்த மகளே அப்படி தாண்டி மகளே இருக்கு. ஃபுல் மேக்கப்பில் இருக்கா ஜெயலலிதா மாதிரி. அந்த பவுடர் பேர்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, உண்மைதான்.
நான் ஒரு 10 ரூபாய்க்கு பான்ஸ் பவுடர் கொண்டு வந்தேன், உண்மைதான். 10 ரூபாய்க்கு பான்ஸ் பவுடர். அதை கூட அந்த ஏர்போர்ட்டுக்காரங்களுக்கு செக்கிங்கில் பிடிக்கல. ஜிப்பை திறந்து பவுடரை தூக்கி குப்பையில் போட்டாங்க. இப்போ நான் மேக்கப் பண்ணிட்டு வரணும். எனக்கு தம்பியை அழைத்து கொண்டு வந்தார். பிரதர், எனக்கு ஒரு பவுடர் வேணும். ரொம்ப பெருந்தன்மை. சுண்டி விரல் அளவுக்குள்ள ஒரு 10 ரூபா பவுடர் டப்பா வாங்கிட்டு கொடுத்த ஆகஸ்டியன். 16 பெற்று பெருவாள் வாழட்டும். அது ஏன்னு கேட்டேன். வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்ப எங்கள் பெற்றோர்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுடான்னு வளர்த்துருக்காங்க. அதனால சண்முகபுரத்திலேருந்து நான் அப்படி தான் வளர்க்கப்பட்டேயா. அதனால இந்த மூஞ்சிக்கு இந்த 10 ரூபா பவுடர் போதும். நான் எனக்கு சூடு சொரணை வந்ததுனால உடனே சொன்னேன், இந்த மானங்கிட்ட பவுடர் எனக்கு வேண்டாம். திரும்பி போகும் பொழுது நீ தான் என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிற ஏர்போர்ட்டில், பத்திரமா இந்த பவுடர் டப்பாவை கொடுத்துறேன். உடனே ஒரு பாட்டுக்கிற அச்சையன் பச்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டிய. எனக்கு பவுடர் வேணியா. ஒரு கிளவி பவுடருக்கு போறாரா, பயம். அதற்காக சொல்ல வருகிறேன். அவள் சொன்னது புது பவுடர். எல்லாருக்கும் முன்னாடி சொன்னா பெரிய டப்பாயா தூக்கி போட்டாங்க. கேன்சல் பணத்தை கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு சொன்ன பவுடர் பேர் எனக்கு தெரியாது, கலவன் பார்த்தீங்களா தெரியாது. எனக்கு 10 ரூபா பவுடர் தான், போகட்டும். வேகமாக தலையேற்றார். பாவி மக்களா, பாவி மக்களா. பயம். எந்த விதமான சூழ்நிலைகளிலே பயம். நான் வருவேனா தெரியாது. 2:45 மணிக்கு ஐயர்வால் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஐயர்வால்கிட்ட சொல்கிறேன், ஐயா சூழ்நிலை இப்படி ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு என்ன வழின்னு தெரியவில்லை, நான் புறப்பட ரிட்டர்ன் ஆகிறேன். ஐயர்வால் ஐயர்வால் ரொம்ப தைரியமாக சொன்னார், எது எப்படியோ நீ வந்தே தீரணும். என் ஜனங்களுக்கு நீ பிரசங்கம் செய்வதாக நாங்கள் அறிவிப்பு கொடுத்து விட்டோம். என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ வந்தே தீரணும். அந்த வார்த்தை என் பயத்தை குப்பையில் தூக்கி போட்டுடுச்சு. ஒரு அல்லையில சொல்லுங்களேன். நான் உடனே சொன்னேன், ஐயா ஃபேர் ரொம்ப ஜாஸ்தி சொல்றாங்கல்ல, டோன்ட் வரி, அதை நீ பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் எங்க சபை பார்த்துக்கோம், அவ்வளவுதான். ½ ஈத்தா மொழி என்ற ஊரிலிருந்து என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட ஒருவன் அங்கே இண்டிகோவில் ஸ்டாஃபாக, அஃபிஷியல் ஸ்டாஃபாக இருக்கிறான். என்னுடைய யூனிஃபார்மை பார்த்து விட்டு ஓடி வந்து கேட்கிறார், ஐயா என்ன? நான் விவரத்தை சொன்னேன். என்னை அழைத்து கொண்டு ஏர் இந்தியா மேனேஜர்கிட்ட கொண்டு போனார். அவருடைய ஆஃபீஸுக்கு யார் நாட்டால் ஒரு போர்டு வச்சிருக்கான். பட் என்ன அழைச்சிட்டு போனார், இது எங்கள் ஃபாதர், எனக்கு ஒரு டிக்கெட் கட்டாயம் வேணும். அவர் மேலே எங்கேயும் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் தட்டி பார்த்தார், லேப்டாப்பை. 9 மணிக்கு ஒரு டிக்கெட் கேன்சல் ஆகிருக்கு, உனக்கு அலாட் பண்ணிட்டப்போ பணத்தை கட்டினார். ஏன்ட்ட பணம் இல்லை, 40,000 ரூபாய் தூக்கி கட்டிட்டு ½ டிக்கெட் எனக்கு வந்துச்சு, நான் இங்கே வந்துட்டு. அல்லையா சொல்லுங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்தார். வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த பாட்டு பாடுவோம். உண்மைதானே? நான் பாட போறேன், நீங்களும் கைத்தட்டி பாடணும். வருஷத்தில் ஒரு நாள் தான் பாடுவோம். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு தூசி தட்டுறதுக்கு அடுத்த வருஷம் எடுப்போம். எழுந்தார் என்றதோ நீ எங்கும் கேக்குதே, எழுந்தார் என்றதோ நீ எங்கும் கேக்குதே, எங்கும் கேக்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். கடிக்கையில் என் கன்வென்ஷன் நடந்தது. ஏர்ஃபோர்ஸ் ஃபெலோஷிப் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். லெப்டினன்ட் அலங்காமணி அவர்கள் வீட்டில் நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். 2ஆம் நாள் கூட்டம். செய்தி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது செய்தியின் இடைவேளையில் ஆண்டவர் சொன்னார், யூ கால் புவனேஸ்வரி, புவனேஸ்வரியை கூப்பிடு என்று சொன்னார். நான் கேட்கிறேன், ஐயா
பாஷை தெரியாத ஊரிலே நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பிரசங்கத்தை மராட்டியிலே மொழிபெயர்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு புவனேஸ்வரி யார் என்று தெரியாதே. ஆண்டவர் சொன்னார், 7வது வரிசையில் மஞ்சள் டர்க்கி டவலிலே சுற்றப்பட்டிருக்கிற ஒரு பொருள் உண்டு, அதை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வர சொல்லு என்று சொன்னார். அனௌன்ஸ் பண்ணி ஆகிவிட்டது. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண்கள் மாத்திரம் மூடி இருக்க வேண்டும், மற்ற மேடையில் கீழ் இருக்கிற எல்லாருடைய கண்களும் திறந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். புவனேஸ்வரி மேடைக்கு வந்தால் அவள் கையில் இருந்த பொட்டலத்தை திறக்க சொன்னார். ஒரு மஞ்சள் டர்க்கி டவலிலே 8 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை காலையில் மரித்து போய்விட்டது. அடக்கம் செய்வதற்கு ஆயத்தம் ஆன பொழுதுதான் அடுத்த வீட்டில் இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார், இங்கு ஒரு கூட்டம் நடக்கிறது, ஒரு சாமியார் பேசிக் கொண்டிருக்கிறார், நாம் போய் பார்ப்போம். தன்னுடைய ஆட்டோவில் இரவு 8 மணிக்கு அந்த புவனேஸ்வரி என்கிற தாயினுடைய குழந்தை, 8 வயது குழந்தையை கொண்டு வந்து 7வது வரிசையில் அமர வைத்து விட்டார்கள். யாருக்குமே தெரியாது. அந்த ஆட்டோ டிரைவருக்கும் அந்த புவனேஸ்வரிக்கும் மட்டும்தான் தெரியும். பிரசங்கத்தின் மத்தியில் நடந்த ஒரு சம்பவம். மேடையில் கூப்பிட்டாயிற்று. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண்கள் மூடட்டும், எல்லா கண்களும் திறக்க வேண்டும். இந்த பிள்ளையின் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணு, வீண் வார்த்தைகள் அனுப்ப வேண்டாம், இந்த பிள்ளையை விட்டு போன ஜீவன் பிள்ளைக்குள் வர வேண்டும், 3 முறை சொல்லி என்று சொன்னார். 2 முறை சொன்னேன், எந்த அசைவும் இல்லை. 3வது முறையாக, 3rd டைம் நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளை விட்டு போன ஜீவன் இந்த பிள்ளைக்குள் வர வேண்டும் என்று சொன்னேன். அவ்வளவுதான். தும்மி அந்த பிள்ளை எழுந்தது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? தும்மி அந்த பிள்ளை எழுந்தது. 8 வயது பிள்ளை, காலையில் மரித்த பிள்ளை. அந்த கடிக்கு ஏர்ஃபோர்ஸ் ஃபெலோஷிப் காம்பவுண்டில் நடந்த அந்த கன்வென்ஷனில் எழுந்தது. அடுத்த நாள் 150 பேருக்கு என்னுடைய கைகளினாலே அந்த ரிவரில் போய் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த கர்னல் தன்னுடைய வாகனத்தை, கவர்மெண்ட் வாகனம், கர்னல் தன்னுடைய வாகனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வாகனத்தில் தான் என்னை அழைத்து கொண்டு அந்த ரிவருக்கு போனார்கள். என் சொந்த கையாலேயே 150 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அதே போல அதே சபைக்கு இங்கு வருகிறேன் என்று சொல்லி என்னுடைய இந்த நோட்டீஸை நான் ஃபேக்ஸில் அனுப்பினேன். உடனே அந்த சபையார் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். பாஸ்டர், உங்கள் கையினாலேயே 24 பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நேற்றைய தினத்தில் எனக்கு ஃபோன் வந்தது. நான் சொன்னேன், போதகரிடத்தில் பேசுகிறேன் அல்லது மற்றொரு இடத்தில் பேசுகிறேன் முடிந்தால் என்று சொன்னேன். அந்த லெப்டினன்ட் கேர்னல் அலங்காமணி நாளை தினத்தில் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் வரியாய் வருகிறார். பயம். கூட்டம் நடந்தது. ஆண்டவர் சொன்ன, யூ கால் புவனேஸ்வரி, புவனேஸ்வரியை கூப்பிடு. யார் என்று எனக்கு தெரியாது. மேடையில் கொண்டு வரப்பட்டார். அந்த பிள்ளை உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு நான் அகபட் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டேன். பாரமதிக்கு போனேன், டோண்டுக்கு போனேன். மகாராஷ்டிராவின் பல பிரதேசங்களிலே என்னுடைய பிரசங்கம் நடந்தது. என்று எல்லா பிரசங்கத்திலும் பம்பாயில் இருக்கிற மிஸ்டர் விஜயராஜ் தான் மொழிபெயர்த்தார். இப்பொழுதும் எடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பயம். வாழ்க்கையில் என்ன விதமான பயம்? ஏன் இந்த சாட்சியை சொல்ல வேண்டும்? வாசித்து விட்டார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி பகர்ந்தார்கள் என்று 4:33 வாசித்தார்கள். என் உள்ளம் சொல்லுது, இதுதான் பிரசங்கம். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? பயத்தை போக்க. என் நண்பனே, பயந்து கொண்டிருக்கிறாயோ? வாழ்க்கை இன்னும் அமையவில்லை என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? பிள்ளை பேரு இல்லையே என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? என்னுடைய கடன் தீரவில்லை என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? ப்ரமோஷன் ஆகவில்லை என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? எப்பொழுது எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிறாயோ? 2 அட்டெம்ப்ட் அரியர்ஸ் கிடைக்குது, இன்னும் பாஸ் ஆகவில்லை, பயந்து கொண்டிருக்கிறாயோ? என்ன பயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள்? போதக தந்தையார் கடிகாரத்தை பார்க்கிறார். மணி 7:55 ஆச்சே, இப்போதானே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்திருக்கிறார். எத்தனை பாயிண்ட் பேசி எப்போ முடிப்பான்னு தெரியலன்னு போதக தந்தையாருக்கு நேரத்தை பற்றிய பயம். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களின் கால சூழ்நிலைகளுக்கு பற்றிய பயம். இங்கேயும் மகள் உட்கார்ந்திருக்கிறார். என்னை பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுடக்கூடாது. ஆண்டவரே பிரசங்க பாருங்க, அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க பாருங்க. கர்த்தாய், அதனால தான் பெரியவங்க சொன்னாங்களா, இக்கரைக்கு அக்கறை பச்சையா.
பயம் ஐயா. அம்மா, இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்? வாசிக்க கேட்டோம். பயம். வாசிங்கள். Book of Acts, Gospel John chapter 20 verse 19. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடுகின்ற இடத்தில் யூதர்களுக்கு பயந்தபடியினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாராம். கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அவர் நடுவே நின்று வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தலைவனாகி இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்களே. இயேசுவுக்கே இந்த நிலைமை, தலைவன் இயேசுவுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் தொண்டனுக்கு எந்த நிலைமையோ என்ற ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம். அழைத்தார் வந்து விட்டோம், அழைக்காமலும் வந்து விட்டோம். அழைத்தார் வந்து விட்டோம், அழைக்காமலும் வந்து விட்டோம். அழைத்தார் பேதுருவையும் யோவானையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் அழைத்தார். ஆனால் நார்த்தான் மேல் பிலிப்புவால் அழைக்கப்பட்டு வந்தான். அவர்தான் பர்தலோமேயு 6வது அப்போஸ்தலன். அழைத்தும் வந்தார்கள், அழைக்காமலும் வந்தார்கள். வந்து விட்டோம், ஆனால் இப்பொழுதோ அழைத்தவர் தொங்கிவிட்டார், மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். என்ன நிலைமையோ? பயம். யூதர்களுக்கு பயந்தபடியினாலே கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? மரணத்தை ஏன் ஜெயித்தார்? பயத்தை போக்கி சமாதானம் கொடுப்பதற்காக. பயத்தோடு வந்திருக்கிறீர்களோ? பயத்தோடு வாழ்கிறீர்களோ? பயத்தோடு தான் இன்று காலை உங்களுக்கு விடிந்ததோ? என் அன்புக்குரியவர்களே, அந்த பயம் உங்களை விட்டு தொலைந்து போகட்டும். இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி சொன்னார்களாமே அப்போஸ்தலர்கள். அப்படியானால் இந்த இயேசு ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? பயத்தை போக்குவதற்காகத்தான். அதனால்தான் வேத வசனத்தில் யோவேல் சொன்னார், தேசமே, சொல்லு மகளே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கம் 1061. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. அந்த காலத்தில் நடராஜ முதலியார் இந்த பாட்டை பாடினார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பலன் கொண்டு தரமனதாயிரு. இயேசுநாதர் பிறந்தார், இயேசுநாதர் பிறக்க போகிறார் என்ற செய்திக்கு முன்பதாக ஒரு குட் நியூஸ். செக்ரட்டரி ஐயா சொல்லுங்களேன். மெய்ப்பர்களை தேடி தூதன் வந்தானாம். மெய்ப்பர்களை தேடி தூதன் வந்த பொழுது சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா மகளே? என்னப்பா? உண்மைதானம்மா? உங்க பைபிள் அப்படி எழுதியிருக்கா? பயப்படாம எழுதியிருக்கா? கொஞ்சம் வாசிங்களே. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை சற்று வேகமாய் வாசிங்க. Luke chapter 2 verse 9 and 10. லூக்கா 2. நின்றான், பிரகாசித்தது, பயந்தார்கள். போது மகளே, தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு பிறக்க போறான்னு சொன்ன செய்தி. இயேசு பிறக்க போகிறான்னு சொல்லுகின்ற செய்திக்கு முன்பதாக அவங்க சொன்ன தேவ தூதன் மந்தையை மேய்த்த மேய்ப்பர்களை பார்த்து சொன்னான், fear not, பயப்படாத. அதனால தானே கேரள் ரவுண்டில் பாட்டு பாட போறோம். 25ஆம் தேதி நீங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவீங்க. ஆதி தீரு வார்த்தை திவ்ய அற்புத பலகனாய் பிறந்தார்,
அற்புத பாலகனாய் பிறந்தார். அதன் தன் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, அதன் தன் பாவத்தை சாபத்தை தீர்த்திட, அதிரையோடு ஈடேற்றிடு. மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரிய கண்ணீட முதித்து, மரிய கண்ணீட முதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனக்குமாரன் வேஷமாய் உன்னத தகஞ்சிர் முகஞ்சிர் வாசகி மின்னஞ்சிர் வாசகி மேனி நிறம் எடும் உன்னத காதலம் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனார் ரஞ்சிதனார் தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகட்டிட சங்கீர்த 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 சம்போ சபன சுபனம் பாடவே இங்கிருத 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட, இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. 24ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 25ஆம் தேதி பாட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி தேவதூதன் நம்மை பார்த்து சொன்னா, பயப்படாத, இந்த இயேசு பிறந்தார், இயேசு வளர்ந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு பிறந்தார், இயேசு வளர்ந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், 6வதாக இயேசு உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசு ஏன் உயிர் தர வேண்டும்? பயத்தை போக்கி சமாதானத்தை கொடுப்பதற்காக. அதனாலதான் இந்த கீர்த்தனையில் எழுதின பொழுது அந்த பக்தன் மிக தெளிவை எழுதான். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்னப்பா என்றும் நீக்குது. ஏமா அப்படி எழுதணும்? நீங்க சொல்லுவாங்களே, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுப்பா? அந்த அம்மா தமிழ் வெள்ளக்காரி பார்த்தீங்களா, இங்கிலீஷில் 365. ஏ பாவி மவளை, பாவி மவளை. நான் இங்கிலீஷ் சர்வீஸில் பேசுகிற மாதிரியும் அந்த வெள்ளக்காரி வந்து உட்கார்ந்துருக்க, கர்த்தாவே கர்த்தாவே. 365. ஆனால் நீங்க நன்றாக கவனிங்கள், ஏன் இந்த பக்தன் இந்த கவியை இப்படி எழுதினான்? எழுந்தார் என்றதொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே என்று ஏன் எழுதினான்? லீபு வருஷம் என்று ஒன்று வருகிற பொழுது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரும். அந்த பிப்ரவரி 29ஆம் தேதி வருகிற பொழுது 300 இந்த அம்மா பாஷையிலே 365 + 1 = 366, 366. அதனால தான் அந்த பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பயப்படாதேன்னு 366 முறை எழுதியிருக்கு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கூட கிறிஸ்தவன் பயப்படக்கூடாது, ஒரு நாள் கூட கிறிஸ்தவன் பயப்படக்கூடாது. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி 365 முறை மட்டும் எழுதியிருக்குமே. ஆனால் ஒவ்வொரு லீபு வருஷமாகிய பிப்ரவரி 29ஆம் நாளில் பயப்படணும், ஒரு நாள் கூட பயப்படக்கூடாது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பயப்படாதே, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12-14 அப்படித்தான் சொல்லுகிறது. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்கினேன் என்று ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10-13 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, பயத்தோடு வந்திருப்பீர்களே ஆனால், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால், பயத்தோடு வேலை செய்து கொண்டு இருப்பீர்களே ஆனால், பயத்தோடு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று கொண்டு வந்திருப்பீர்களே ஆனால், பயத்தோடு உத்தியோகத்திற்கு போய் வந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால், ஒரு சமயம் நானே பயத்தோடு பிரசங்கப்படுத்தி நிற்பேனே ஆனால், என்னையும் உங்களையும் பார்த்து இந்த வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். காரணம், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் இயேசு பயத்தை போக்கி சமாதானப்படுத்துவதற்காக உயிரோடு எழுந்தார். ஆமென், அல்லேலூயா. 2வதாக இயேசுவின் உயிரோடு எழ வேண்டும். என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்தை சற்று நீங்கள் வாசிக்க கேளுங்கள். Book of Acts chapter 3 verse 26. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாய் இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார். உங்களிடத்தில் தேவன் அனுப்பினார். உங்கள் எல்லாருடைய பொல்லாங்கையும் மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாய் இயேசுவை எழுப்பி முதலாவது
உங்களிடத்தில் அனுப்பினார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. பொல்லாங்கை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை பிரதர். எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஓடி ஓடி உழைக்கிறேன், டியூட்டியோட ஓட்டியும் பார்க்கிறேன், டியூட்டியோட ஓவர் டைம் ஓட்டியும் பார்க்கிறேன், சம்பளம் நிறைய வாங்குறேன். ஆனால் வாங்குற சம்பளம் எல்லாம் பொத்தல் பையில் போடப்படுவது போல வட்டிக்கு போய்விடுகிறது. வாங்குற சம்பளத்தில் பாதி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மருத்துவ செலவுகளுக்கு போய்விடுகிறது. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடை நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை, ஆசீர்வாதம் இல்லை. என் செல்ல மகள் ஸ்டெல்லா கேட்டால், டேடி இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்ல சுடி எடுத்து கொடுங்க, சுடிதார் எடுத்து கொடுங்க. என் மகள் ஸ்டெல்லா கேட்டாள். அவள் கேட்கும் பொழுது என் இதயம் வெடித்தது போல இருந்தது. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது என் பிள்ளை கேட்பாள், ஆனால் நான் சமாளித்து விடுவேன். இப்பொழுது அவள் வெக்கப்படாமல் கேட்டா, டேடி இந்த வருஷமாவது கிறிஸ்மஸுக்கு ஒரு சுடிதா எடுத்து கொடுங்க. நண்பனே, உன் பிள்ளையின் வாஞ்சையை நிறைவேற்றப்பட முடியாத பாவியாய் இருக்கிறேன் என்று உன் படுக்கையில் நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உன் நண்பனோடு சொல்லிக் கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஐயோ, நீ என்ன செய்வேன்? இன்னும் 20 நாட்களுக்குள் கிறிஸ்துமஸ் வருகிறது, தேவைகள் ஏராளம் உண்டு, ஆனால் பத்தல் பையில் போடப்படுவது போல என்னுடைய வருமானம் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற சூழ்நிலையோடு இருப்பீர்களே. ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பது தான், சொல்லு மகளே, உங்களை ஆசீர்வதிப்பது தான். தெரியுமா தெரியாதாம்மா? தெரியாத மகளே, என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கின்றீர்களோ, ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஐயா என் பெயர் ஆசீர்வாதம். எங்க தாத்தா பெயர் எங்க அப்பா எனக்கு வச்சிட்டார். ஆனால் நடக்க கஷ்டப்படுறேன். முதல் 3 எழுத்து வாழ்க்கையில் இல்லை, அடுத்த 3 எழுத்து சரீரத்தில் இருக்கு. ஆசீர்வாதம். ஆசீர் இல்ல, வாதம் இருக்கு. நண்பனே, இந்த ராத்திரி, இந்த 32ஆம் ஆண்டு சபை நாள் கன்வென்ஷனிலே இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஆலோசனை, உங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார். எதற்காக? உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. உங்கள் பொல்லாங்கை மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து பொல்லாங்கை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க உயிரோடு இருக்கிறார். இயேசு மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். மாலை நேரம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். 2 சீஷர்கள் அவரை எதிர் நின்று பார்த்தார்கள், எதிர்நோக்கி நின்றார்கள். ஒருவன் சொன்னான், இயேசு ஐயரே, மாலை சென்று, சொல்லுங்கப்பா, மாலை சென்று இரவு வந்து விட்டது, தயவு செய்து என் வீட்டிற்கு வர வேண்டும். கட்டாயப்படி வருந்தி அழைத்தானாம். வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29-30 சற்று வேகமாய் வாசிக்க. Luke chapter 24 verse 29 and 30. லூக்கா 24ஆம் அதிகாரம் 29-30. அவர்கள் இயேசுவை நோக்கி, நீ எங்களோடு தங்கியிரும், சாயங்காலமாயி பொழுதும் போயிற்று என்று வருந்தி கேட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு பந்தி இருக்கையில் வீட்டுக்குள் போனார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து ஆசீர்வதித்து பெற்றுக் கொடுத்தார். சாயங்காலமாய் பொழுது போயிற்று, இயேசுவே எங்களோடு தங்கிரும். இதைத்தான் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக தஞ்சாவூர் வேதநாயகம் சாஸ்திரியார் பாடினார். 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனத்தை வைத்து வேதநாயகம் சாஸ்திரியார் பாடினதை நாமும் கடத்தட்டி ஒரு கவியை பாடுவோமே. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான்.
ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. களித்திரவு காத்திருப்போ, களித்திரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வாய் வாருமையா. போதக வந்தமிடம் தங்கீரோ, சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில், சிறியவரா எங்களிடம். ஐயா, மாலை சென்று இரவு வந்து விட்டது, தயவு வருந்தி அழைத்தானா? அந்த அழைப்பு எப்படி? வருந்தி அழைத்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயேசுவை தேவன் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த இயேசுவை கிளையப்பா அழைத்தான். எம்பெருமானே, இயேசுவே, இரட்சகனே, இம்மானுவேலே, தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, மாலை சென்று இரவு வந்து விட்டது. அவன் வருந்தி அழைத்தான். இயேசு அவன் இல்லத்தில் சென்று அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ராத்திரி வேளையில் 32ஆம் ஆண்டினுடைய நற்செய்தி கூட்டம், ஆலய பண்டிகை நற்செய்தி கூட்டம், இந்த கூட்டத்தின் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாக்கியவதிகளாய் மாற வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராமா? சொல்லு மகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? அந்த மகன் நினைக்கிறான், எல்லா பிரசங்காரும் அப்படிதான் ஏன் சொல்றாங்க, ஆனால் வந்த பிரசங்காரெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க, நாங்கள் மாத்திரம்தான் எப்படி சொல்லி மகளே எப்படி இருந்தோமோ அப்படியே. பாவி மக்களா, பாவி மக்களா, பார்த்தீங்களா எவ்வளவு அனுபவசாலிகள் மத்தியில் நீங்கள் என்ன பிரசங்கிக்க கூப்பிட்டுட்டீங்கயா. எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கிறோம். வாசி மகளை, Book of Hebrews chapter 6 verse 14. எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். எபிரெயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இதுவரையிலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் உத்தியோகத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, என் படிப்பில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலைகளோடு ஒரு சமயம் நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, உயிரோடு எழுந்த இயேசுவை அப்போஸ்தலர்கள் சாட்சி சொன்னது போல இந்த காலத்து ஊழியக்காரனாய் நானும் சாட்சி சொல்லுகிறேன். அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் உயிரோடு எழுந்திருக்கிறார். அகமது நகர் என்கிற ஊரிலே ஒரு திறந்தவெளி கன்வென்ஷன் கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். பிரதர் விஜயராஜ் தாராவி அவர்கள் தான் என்னுடைய செய்தியை மொழிபெயர்க்கும்படியாய் கடந்து வந்தார்கள். லாரியில், ஒரு கிராமத்திலிருந்து லாரியில் ஜனங்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அதில் ஒயிட் பைஜாமா ஜிப்பா கேப் வைத்த ஒரு மனிதனை கையில் விலங்கோடு கட்டி கொண்டு வந்தார்கள். நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கிராமத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் மேடைக்கு முன்பதாக வந்து அமர்ந்தார்கள். அவனை பெற்றவர்கள் மாத்திரம் அந்த கை விலங்கு இடப்பட்டவனோடு நின்று கொண்டிருந்தார்கள். நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், பிரசங்கம் முடித்து ஜெபம் பண்ணி நீ அவனை விடுதலையாக்கி கொடுத்தால் மக்களுக்கு தெரியாது, இப்பொழுதே அவனை அழைத்து கொண்டு வர சொல் என்று சொன்னார். பிரசங்கத்தின் மத்தியில் அந்த மனிதன் மேடைக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டான். சந்திர ரோகி என்கிற நோயினால் பீடிக்கப்பட்டு அங்கும் இங்கும் அலைகளித்து எச்சிலை மேலே எல்லாம் துப்பிக்கொண்டு கையை கடித்து கொண்டிருந்தான். பிரசங்கத்திலிருந்து கீழே இறங்கி நான் ஜெபிக்கும்படி தேவன் அனுப்பினார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கும்படி கடந்து போனேன். அசுத்தாவியே, இந்த மகனை விட்டு புறப்பட்டு போ,
இந்த மனுஷனை அல்ல, இந்த மகனை விட்டு புறப்பட்டு போ. ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு நிமிஷத்தில் அவன் சாய்ந்தான், அந்த கிரவுண்ட் மணலில் சாய்ந்தான். பிரசங்கம் கண்டினியூ ஆனது. முடிகின்ற நேரத்தில் எழுந்தான், நின்றான், தானாக மேடையில் வந்து ஜெபித்து கொண்டான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த அகமது நகரிலே 60 பேருக்கு என்னுடைய கைகளினால் ஞான ஸ்நானம் கொடுத்தேன். ஆசீர்வாதம். என்னைக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்? என்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுமா? என்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? அக்கா சொல்லுக்கா, என்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? பாஸ்டர், நீ பிரசங்கம் பண்ற வரைக்கும் நான் வாயை திறக்கிறதுலன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் பாஸ்டர். எனக்கு தெரியாதுங்கிறது வேற, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், தெரியலாலும் சொல்ல மாட்டேன். அது பாருங்க, ஆமாவா, கர்த்தாவே கர்த்தாவே. களஞ்சியத்தில் விதைத்தானியம் உண்டோ, அத்தியும் மாதளையும் திராட்சையும் கனிகள் கொடுக்கவில்லையோ, அவைகள் கனிகள் கொடாவிட்டாலும் நான் உங்களை, மீதி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களை, come on tell me anybody, யாராவது சொல்லுங்கப்பா, முயற்சி பண்ணு மகளே. களஞ்சியத்தில் விதைத்தானியம் உண்டோ, அத்தியும் மாதளையும் திராட்சையும் கனிகள் கொடுக்கவில்லையோ, அவைகள் கனிகள் கொடாவிட்டாலும் நான் உங்களை, சரியா சொல்லுங்களேன். அக்கா தேடுறா, தேடி எடுத்துட்டியாக்கா? நான் பெத்தம்மாவில் எடுத்துட்டியாமா? பக்கம் 1091 ரைட் சைடில் இருக்குமா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் விதைத்தானியம் உண்டோ, அத்தியும் மாதளையும் திராட்சையும் கனிகள் கொடுக்கவில்லையோ, அவைகள் கனிகள் கொடாவிட்டாலும் நான் உங்களை, இங்க பாரு மகளே, நான் உங்களை, நறுக்குன்னு தலையில குட்டிடுவாங்க பாரு, நான் உங்களை இல்லையுமா, என்னமா இன்று முதல் கிடைச்சிச்சா? God's give blessing today. உன் வாழ்க்கையில் இந்த பொருளாதார ஆசீர்வாத தேவை. உன் வாழ்க்கையின் பொருளாதார ஆசீர்வாத தேவை என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த வார்த்தை உன்னுடைய நாவிலே போட்டு வாங்கும்படி கர்த்தர் என்னை அனுமதி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, களஞ்சியத்தில் விதைத்தானியம் உண்டோ, அத்தியும் மாதளையும் திராட்சையும் கனிகள் கொடுக்கவில்லையோ, அவைகள் கனிகள் கொடாவிட்டாலும் நான் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2:19 பக்கம் 1091 எழுதின இந்த வாக்கு தத்தம் இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 12:2 சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாசிங்கள். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என் அன்புக்குரியவர்களே, இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்களா? ஏன் இயேசு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும்? பயத்தை போக்கி சமாதானம் கொடுப்பதற்காக. இயேசுவின் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப வேண்டும், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. இன்று முதல் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேர் வாஞ்சிப்பீர்களோ, கிளையப்பாவை போல மாலை சென்று இரவும் வந்துவிட்டது, இயேசு ஐயரே கட்டாயம் வீட்டுக்கு வாங்க, கட்டாயம் வருந்தி அழைத்தானாம். அந்த வார்த்தை மிக அற்புதமான ஒன்று. ஏற்கனவே வாசித்து விட்டோம். லூக்கா 24:29 வாசித்து விட்டோம். மாலை சென்று இரவு வந்து விட்டது, கட்டாயம் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று வருந்தி அழைத்தானாம். நீங்கள் வருந்தி அழையுங்கள், ஆண்டவர் விரும்பி உங்க வீட்டுக்கு வருவார். அல்லையா? சொல்லுங்கள, உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட சென்று நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். தட்டுவேன் கதவை.
என்னுடைய சத்தம் கேட்டு அவன் கதவை திறந்தான். நன்றாக கவனிங்கள். என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட சென்று நான் போஜனம் செய்வேன். அவனும், சொல்லுங்களேன், அவனும் என்னோடு. சொல்லி பாருங்க. நம்ம பிள்ளைங்களை கூப்பிட, வா சாப்பிடவா, டாடி சாப்பிடணும்னு விரும்புகிற, சாப்பிடவா, பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, சாப்பிடவா. மம்மி கூப்பிடுவாங்க, சாப்பிடவா, டேடி சாப்பிடணும்னு சொல்றவா. அது உடனே நான் அப்புறம் வா, நான் கேம் விளாண்டுட்டு இருக்கேன் சொல்ல மாட்டா. நான் அப்புறம் வரேன், நான் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் வரேன். அவர் சாப்பாடு கேட்பார். சாரா பசிக்குது சாரா, சீக்கிரம் சாப்பாடு போடு. இருங்க, 7வது எபிசோட் ஓடிட்டு இருக்கு. மெட்டி ஒலியில 7வது எபிசோட் ஓடிட்டு இருக்கு. சித்தி ராதிகாவுக்கு என்ன நிலைமையோன்னு தெரியாது. வேணும்னா நீங்க போட்டு சொல்லுங்கக்கா, நீங்க போட்டு. பார்த்தீங்களா? பாவி மவளை, பாவி மவளை. நான் அங்கதான் சித்தி ராதிகா சித்திக்கு தான் அப்படி நினைச்சேன். நம்ம சித்திக்கு வீட்டில் அப்படிதான் போல் இருக்கு. மெட்டி ஒலியும் சித்தி ராதிகா சித்தியும் வீட்டில் போகட்டும். வருந்தி அழைத்தார். வாங்க ஆண்டவரே, கண்ணார கலிதாயே, நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலிதாயே, என்ன கடேங்கதையோ நன்மை என்னோ முன்மேற் சொன்ன மாறி போர் பெய்துமே தந்தானை தோதி போமே. தீரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை தோதி போமே. மூன்றாவதும் கடைசியுமாய், இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார் அல்லது உயிர்த்தெழுதலை பற்றி சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஏன் சொல்ல வேண்டும்? இயேசு உயிரோடு எழுந்ததற்கு முதல் காரணம் பயம் போக்கி சமாதானம் கொடுப்பதற்காக. இயேசு உயிரோடு எழுந்ததற்கு 2வது காரணம் பொல்லாங்கை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. 3வதும் கடைசியுமாய் சொல்லி நிறைவு செய்கிறேன். இயேசு ஏன் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப வேண்டும்? வாசி மகளே, எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 25, 26. Book of Hebrews chapter 7 verse 25 and 26. அம்மா அம்மா இந்த போட்டி போட்டு மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறாராம். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறாராம். தேவனிடத்தில் சேருகின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனிடத்தில் சேருகின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் உங்களை பார்த்து நான் சொல்லலாம், சிஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், கவலைப்படாதீங்க, இங்கே சொல்லிட்டு நான் போயிடுவேன். உண்மைதான். இந்த ஜெபம் எத்தனை நாளைக்கு தெரியுமா இருக்கும்? இங்கிருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சு நான் ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் மெத்தடிஸ்ட் இன்னைக்கு மெத்தடிஸ்ட் சபை மக்களுக்காக, பிரதர் கிறிஸ்டோபருக்காக, பிரதர் பிராங்க்லினுக்காக, பிரதர் அகஸ்டினுக்காக, இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஜெபம் இருக்கும். உண்மைதான். குமாரையா பொக்கிஷம் கோச்சுக்க கூடாது, பொக்கிஷத்தையும் சேர்த்துக்குவோம். இங்க இருக்கிற வரைக்கும் தான். எனக்கு இதை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை இயேசு அழைக்கிறார் கூட்டம் தூத்துக்குடியில் நான் பிரசங்கம் பண்ண போறேன். அங்க பிரசங்கத்தை முடிச்ச உடனே இங்க ஜெபிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே மகளே, முடிஞ்சு போச்சு. அங்க போயிட்ட பார்த்தீங்களா, அப்படின்னு அங்க சொல்லுவேன், உங்களுக்காக சாதுக்களைட்டனாகிய நான் இன்று முதல் ஜெபிப்பதாக உத்தரவு கொடுக்கிறேன். முடிஞ்சிருச்சு.
9ஆம் தேதி முடிச்சுட்டு 13, 14 மண்டே மார்க்கெட், திங்கள் சந்தை என்ற பட்டணத்தில் என்னுடைய கூட்டம் உண்டு. அங்க போகும் பொழுது சொல்லுவேன், உங்களுக்காக இந்த 2 தினங்கள் பிரசங்கம் பண்ணின நான் நெய்யூருக்காக, மண்டே மார்க்கெட்டுக்காக, சேதவலைக்காக, மார்த்தாண்டத்துக்காக, களியக்காவலைக்காக, குளித்துறைக்காக, தெரிஞ்ச ஊரெல்லாம் சொல்லிட்டு குளிக்கோட்டுக்கு சேர்த்து சொல்லி முடிச்சிடுவேன். பள்ளியாடி கறி பேப்பேன்னு முழிப்பா, அவளுக்கும் ஜபிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிடுவேன். அவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு அப்புறம் 20, 21, 22 சென்னை ஏஜி சர்ச்சில் பேசுகிறேன், பள்ளிக்கரணி ஏஜியில் பேசுகிறேன். அங்கே போனேன்னா எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஜெபிப்பேன்னு சொன்னது இந்த 72 மணி வெள்ளி சொல்லும் மகளே, வெள்ளி சனி ஞாயிறு. திங்கக்கிழமை ஒரு சமயம் நீங்கள் கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு வந்து நான் தான் எங்கள் சபைக்கு வந்தீங்களே, நான் தாங்க. என்ன தெரியலையா? இல்லைம்மா, உன்னை பார்த்த ஞாபகமே இல்லைம்மா. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்பதான் தெரியும், ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்களே. அந்த காலத்து டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி நான் எம்ஜிஆர் நடித்த மாதிரி பார்த்த ஞாபகம் இல்லையோ. ஏன் சொல்லுகிறேன்? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஜெபிப்பதற்காகத்தான் இந்த இயேசு உயிரோடு எழுந்தார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மைதானா? உங்களுக்கு நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுவது உண்மை. 3 தினங்கள் மற்றும் அப்படி இல்லாவிட்டால் ஞாபகம் வருகின்ற பொழுது மட்டும் எவ்வரிடே கிடையாது. அப்படி சொன்ன பொய். என்ன பொய்? அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பொய்? என்ன பொய் மகளே? நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், தெரியலனாலும் சொல்ல மாட்டேன். பச்சை பொய். வேதம் சொல்லுகிறதம்மா, வாசித்துப்பா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34 வசனத்தை சற்று வாசிங்கள். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? நமக்காக ஜெபிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லாசரு செத்தான். மார்த்தாள் மரியாளின் தம்பி லாசரு, 2 லாசரு இருக்காங்க. அதனால சொல், லாசரு செத்தான், பேதுரு அடக்கம் பண்ணினார். நல்லா கவனிக்கணும். லாசரு செத்தான், பேதுரு அடக்கம் பண்ணினார். உண்மைதானப்பா? மார்த்தாள் அழுகிறாள். மரியாள் இயேசுநாதர்கிட்ட போய் சொல்றா, ஐயரே, நீ நேசித்த என் தம்பி செத்துட்டான். இயேசு வந்தார். பரலோகத்தின் தேவனை அழைத்தார். வாசி மகளை, யோவான் 11:43. ஜான் சாப்டர் 11:43, 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உரத்த சத்தம், லாசருவே வெளியே வா. பேதுரு அடக்கம் பண்ணினார், லாசரு உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிச்சவன் அடக்கம் பண்ணிட்டான், ஜெபிக்க வந்தவர் உயிரோடு எழுப்பிட்டார். ஜெபிச்சவன் அடக்கம் பண்ணிட்டான், ஜெபிக்க வந்தவர் உயிரோடு எழுப்பிட்டார். அவரும் உயிரோடு எழுந்தார், மரித்தவனையும் உயிரோடு எழுப்பினார். இந்த ராத்திரி வேளையில் என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுயால் நமக்காக ஜெபிக்கும்படியாய் தேவனால் எழுப்பப்பட்டவர். எங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நம்பலாம். உங்கள் நம்பிக்கை வீண் போக வேண்டாம், இருக்கட்டும். ஆனால் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஜெபிப்பதற்காகவே இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். வாசிக்க கேட்டோமே, உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று 4:33 அப்போஸ்தலர்கள் வாசிக்க கேட்டோமே. முதலாவதாக, ஏன் அந்த இயேசு உயிரோடு எழும்ப வேண்டும்? எதற்காக இயேசு உயிரோடு எழுந்தார்? சற்று நான் யோசித்தேன். என்ன பிரசங்கம் எனக்கு தெரியாது. ஐயர்வாள் என் அருகில் வந்தார்கள். ஐயா, உங்களை பிரசங்கம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா வாசிக்க நல்லா இருக்கும். ஒரு தம்பியின் இடத்தில் சொல்லியும் தம்பியும் வந்து கேட்டான். ஐயர்வாள் நேரடியாக வந்து கேட்டார்கள், உங்கள் பிரசங்க டெஸ்ட் கொடுத்தால் வாசிக்கலாம். நான் சொன்ன ஒரே ஒரு பதில், மரியாள் சொன்னது போல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் எடுத்தார்கள், போதகர் ஐயா எடுத்தார்கள், மிஸ்டர் ஜான்சன் வாசித்தால் அதை நான் பிரசங்கிக்கிறேன்.
இயேசு யார்? நமக்காய் ஜெபிக்கும்படியாய் உயிரோடு எழுந்தவர். அம்பா ஐயா, தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, எனக்காக யார் ஜெபிப்பா? கவலையோடு வந்திருக்கிறீங்களோ கவலை வேண்டாம். பாரமதி என்கிற ஒரு ஊர் கன்வென்ஷனுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். பாரமதி சரத்பவாருடைய சொந்த ஊர் அதுதான். பாபு சிர்சாத் ராவ் என்ற ஒரு டிராக்டர் தயாரிக்கிற கம்பெனியின் முதலாளி வீட்டிலே எங்களை தங்க வைத்திருந்தார்கள். அவளுக்கு 2 பெண் குழந்தைகள். கல்பனா என்று நல்ல அருமையான பாடல் பாடி கேசட் வெளியிடுகிற ஒரு பாடகி அவருக்கு உண்டு. அங்கு நாங்கள் தங்கி இருக்கிறோம். டெகுரோடை சேர்ந்த ஒரு போதை என்னோடு படுத்திருக்கிறார். நான் கட்டிலையில் இருக்கிறேன், அவர் பக்கத்தில் கீழே படுத்திருக்கிறார். 12 மணி சலங்கை சத்தம். ஜன்னல் வழியாய் நான் எட்டு பார்க்கிறேன். தாயோடு 3 குட்டி சாத்தான்கள் நடவாடி கொண்டிருக்கிறது. தாயோடு நிர்வாண கோலத்தில் 3 குட்டி சாத்தான்கள் ஜன்னல் வழியாய் பார்த்து என்னை பார்த்து சிரித்தது. இவைகள் எங்களுக்கு பரிச்சயமான ஒன்று என்கிறபடியினாலே அதை நாங்கள் உடனே அதட்டவில்லை. பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த டெகுரோடு போதகரை நான் தட்டி எழுப்பினேன். பாஸ்டர், நீங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் 4 பேர் வந்திருக்காங்க. 3 குட்டி சாத்தான், தாய், 4 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. அவரு என்னை விட சீனியர், ஆனால் இப்போ ஜூனியர் ஆயிட்டாரு. என்னையே எழுப்புறீங்க, கை கால் உதறது. என்னையே எழுப்புறீங்க, என்னையே எழுப்புறீங்க. அங்க பாருங்க ஐயா, பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த டிராக்டர் ஓனர் வீட்டிலே ஒரு முருங்கை மரம் உண்டு. இந்த 4 குட்டி சாத்தான்களும் அந்த முருங்கை மரத்தில் ஏறி கடந்து போய்விட்டது. மறுநாள் காலை ஆவியானவர் சொன்னார், நீ இங்கு இருக்கிற சில சூழ்நிலைகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் சொல்லுகிறேன், பாரமதி பாபு சிர்சாத் ராவ் அவர் பெயர். டிராக்டர் கம்பெனி உரிமையாளர், டிராக்டர் தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங். காலையில் பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிவிட்டோம். அந்த பாபு சிர்சாத் ராவி அவளுக்கு ஒரு மகனும் அவனையும் எடுத்துக்கொண்டு கடப்பாறை எடுத்துக்கொண்டு வர சொன்னேன். வந்தான். அவங்க தகப்பனும் அவனும் நானும் இந்த பசங்க 4 பேரும். அந்த பையனை அந்த முருங்கை மரத்துக்கு கீழே கடப்பாறையை வச்சு குத்துடா, பல்ல போடு, குழி தோண்டுன்னு சொன்னேன். அவன் ஒரு குத்துனா அந்த கடப்பாறை மாட்டிக்கிடுச்சு, வெளியில் வர முடியல. எல்லோருக்கும் பயம் அதிகமாயிடுச்சு. அப்பொழுது ஆவியானவர் சொன்னதை உடனே சொன்னேன். பாபு சிர்சாத் ராவ் ஆர் வெங்கட்ராமன் கையில் ஜனாதிபதி அவார்டு வாங்கினவர், ஃபேக்டரி அவார்டு வாங்கினவர். அடையாளத்தோடு சொல்லுகிறேன். உங்கள் தொழிலுக்கு விரோதமாக செய்த ஒரு செய்கைகள் இந்த முருங்கை மரத்திற்கு கீழே உண்டு. தைரியமாயிருங்கள், அவைகள் இப்பொழுது அப்புறப்படுத்தப்படும். அந்த கடப்பாறையை வாங்கி நான் ஒரு குத்தி நிம்பினேன். ஒரு சிலை, ஒரு முட்டை ஓடு, ஒரு மஞ்சள், ஒரு கருப்பு கயிறு போன்றவைகள் எல்லாம் அப்படியே வந்து வெளியிலே விழுந்தது. அந்த இடத்தில் தீ வைத்து கொளுத்து விட்டு கன்வென்ஷன் கூட்டத்தையும் முடித்து விட்டு நாங்கள் கடந்து வந்தோம். அடுத்த ஆண்டு முதற்கொண்டு அவருடைய வியாபாரம் சிறப்பாக இருந்தது. அவர் சொன்னார், பாஸ்டர், உங்களை கொண்டு மீண்டும் ஒரு ஸ்தோத்திர கன்வென்ஷன் நடத்த வேண்டும். அதுக்கு நான் தயாரில்லை, மன்னிக்க வேண்டும். என்னுடைய வேலை பாரமதியில் முடிந்து விட்டது. உங்கள் ஊர் மக்களை வைத்து நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் போகவில்லை. சொல்லுவதற்கு காரணம், நமக்காக ஜெபிக்கிறவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? மற்றவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, ஜெபிப்பார்கள். ஆனால் எப்போதும் உயிரோடு இருந்து அந்த வசனம் அப்படித்தானேமா வாசித்தாய்? எபிரேயர் 7:25 மீண்டும் வாசித்து ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். எப்போதும் உயிரோடு இருக்கிறார். தேவனிடத்தில் சேருகின்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி, நமக்காக ஜெபிப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்முடைய எல்லாவித பயத்தையும் நீக்கி சமாதானப்படுத்துவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற செய்கைகள், சேட்டைகள், சாத்தானின்
தூண்டுதல்கள் போன்றவைகளை அப்புறப்படுத்தும்படியாய் ஆண்டவரே என்னுடைய கரங்களில் தருகிறேன். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். என்ன பிரசங்கம் நிச்சயமாய் எனக்கு தெரியாதப்பா. பிரசங்க பீடத்தில் நின்று வானத்தை பூமியை உண்டாக்கி நம்முடைய பாதத்திலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாய் எனக்கு என்ன பிரசங்கம் என்று தெரியாது. ஆனாலும் இந்த சபையில் வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் கர்த்தரினை தகுதியாக்கினீர். அதற்காக உமக்கு நன்றி. பயத்தோடு நாங்கள் வந்திருப்போமே, ஆனால் பயம் எங்களை விட்டு தொலைந்து போகட்டும். தரித்திர நிலைமையோடு வந்திருப்போமே, ஆனால் வறுமை எங்களை விட்டு ஓடி போகட்டும். யார் ஜெபிப்பார்கள் என்று ஏக்கத்தோடு காத்திருப்போமே, ஆனால் எங்களுக்காக ஜெபிக்க நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும். கடிக்கு கூட்டத்தில் புவனேஸ்வரி அழைத்து அந்த 8 வயது பெண் குழந்தை உயிரோடு எழுப்பினது போல, அகமது நகரிலே கட்டப்பட்ட மனிதனுடைய கட்டுகளை விடுவித்து அவனை சுகமாக்கினது போல, பாரமதியிலே இருந்த குட்டி சாத்தான்களை அப்புறப்படுத்தும்படியாய் கிருபை செய்தது போல, இந்த ராத்திரி வேளையில் எங்களுக்கு விரோதமாகவோ, எங்கள் வியாபாரத்திற்கு தொழிலுக்கு விரோதமாகவோ, எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாகவோ எவைகள் இருப்பதாக நாங்கள் நினைத்தாலும் அவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு பெரிய விடுதலையோடு வழிநடத்தி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாளை மறுதினம் நடக்கின்ற கூட்டங்களிலே இன்னும் மகிமைப்படும்படியாய், இந்த சபையாருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாய் நீ கிருபையாய் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று பொற்பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ள இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய திருவார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான பாஸ்டர் சாது கிளைட்டன் அவர்களுக்கு திருச்செவின் சார்பிலே நன்றிகளையும்